பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் கூட வசனத்திலே லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்திலே அனைத்து காரியங்களை கற்றுக்கொள்ள நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களுக்கு எப்படி வாழ வேண்டும், குடும்பத்தில் எப்படி வாழ வேண்டும், கர்த்தருக்கு முன்பதாக எப்படி வாழ வேண்டும், சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் எங்களை நீர் கற்றுத்தரப்போகிற தயவுக்காக நன்றி. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு 19ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இது லேவியராகமத்தின் புஸ்தகம் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் டுவர்ட்ஸ் ஹோலினஸ், பரிசுத்தத்தை நோக்கி இது இன்ஸ்ட்ரக்ஷன். பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு ஹீப்ருவில் காதோஷ் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், நாமும் பரிசுத்தமாக இருக்கிறோம். நான் என்ன நினச்சேன்னா, பரிசுத்தம்னா பக்தியாக உட்காந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லிக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு ஃபாஸ்டிங் போட்டுக்கிட்டு ஆவியில் நிரம்பிக்கிட்டு எல்லாம் இருக்கணும்னு பார்த்தா, இந்த பரிசுத்தத்தில் நிறைய நேரத்தில் ஆர்டர் கூட எப்படி நடந்துக்கணும், குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும், சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் தான் பரிசுத்தம்னு சொல்ல போகிறார். ஸோ இந்த ஹீப்ராயிக் கல்ச்சர் புது ஜாதி, இது ஒரே ஒரு ஆள் தான், அவர் பேர் ஆபிரகாம். அவனை பார்த்து சொன்னார், நீ ஒத்த மனுஷனாக இருக்க, உனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை, வரியா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்னாரு. அவன் நம்பி வந்துட்டாப்ல. அப்போனா அவங்க அப்பா வீட்டை விட்டு வா. அவங்க அப்பா வீடு எது தெரியுமா? மெசொப்பொத்தேமியா. அன்னைக்கு இன்றைக்கு உள்ள யூஎஸ் மாதிரி மெசொப்பொத்தேமியா. காட்டுக்குள்ளே கூப்பிட்டார், வா கானானுக்கு வா, எல்லாம் ஆதிவாசி ஜனங்க ராட்சசருங்க இருக்கிற இடத்துக்கு நீ வா, நான் உன்னை ஆக்குறேனார். நம்பி வந்துட்டாப்ல, கானானுக்கு வந்துட்டாப்ல. ஒரு மனுஷன், அவங்க ஒய்ஃபு, அவங்க அண்ணன் பையன் 3 பேரோடு வந்தார். வந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அந்த அம்மாக்கே 90 வயசு ஆயிடுச்சு, 85 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு 100 வயசு ஆகும்போது ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்தார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குனார். அந்த ஆபிரகாமே செத்துட்டார், அந்த ஜாதியை பார்க்கல அவர். பிறகு ஒரு 430 வருஷம் அவங்க பேரங்காலத்தில், அவங்க பேரன் பேர் யாக்கோபு, அவங்க பையன் பேர் ஈசாக்கு, பேரன் பேர் யாக்கோபு. அவங்க பேரங்காலத்தில் கொல்லு பேரன் ஈஜிப்டில் பெரிய பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஆண்டவரே ஆசீர்வச்சிருந்தார். அங்கே போனாங்க பாருங்கள். 430 கழிச்சு திரும்பி வரும்போது அந்த ஒத்த மனுஷனோட குடும்பம், ஆண்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், அவங்க மனைவிகள் பிள்ளைகள்லாம் பார்த்தா ஒரு 30 லட்சம் பேர் ஆயிருந்திருக்கும். அப்போ ஈஜிப்ட் இஸ் த பிளேஸ் வேர் இஸ்ரேல் ரியலி க்ரூ அப். இஸ்ரேல் பழுகி பெருகி பெருங்கூட்டமாக மாறினது எகிப்தில் தான், உலகத்தில் தான். இன்றைக்கி கூட சபையை நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கங்க, கர்த்தர் உங்களை என்னையும் உலகத்தில் வச்சுருக்காரு, எகிப்தில் வச்சுருக்காரு. பழுகி பெருகக்கூடிய கிருபையை தருவார். அல்லையா? உலகத்தை பார்த்து பயப்படக்கூடாது, எகிப்தை பார்த்து பயப்படக்கூடாது, எகிப்துடைய சட்ட திட்டங்களை பார்த்து பயப்படக்கூடாது. 30 லட்சம் பேர் ஆயிட்ட பிறகு அவங்களெல்லாம் மீட்கிறார். எகிப்து போதும்ன்றார். உலகத்தில் கொண்டு போய் வளர்க்குறார், உலகத்தை விட்டு எடுக்கிறார். உலகத்தில் பணத்தை கொடுக்குறார், பொருளை கொடுக்குறார், பதவி கொடுக்குறார், உலகத்தை விட்டு வெளியே வந்துருன்றார். நம்ம ஆண்டவர் அப்படி தான், நீ உலகத்தில் தான் இருப்ப, ஆனால் நீ என்னுடையவன், எனக்கென பிரித்தெடுக்கப்பட்டவன். ஸோ காதோஷ் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை பரிசுத்தர், பரிசுத்தமாக இருக்கிற ஆண்டவர் அவங்களை மீட்டெடுத்தார். எகிப்திலேருந்து வெளியே விடலான்னு பார்த்தா அப்படியே ரத்த சம்பந்தமான உறவை விட ஒட்டிக்கிட்டு கிடக்கிறாங்க. இவங்களும் எகிப்தை விடுறதா இல்லை, எகிப்தை இவங்களை விடுறதா இல்லை. தூங்கி எழுந்ததும் இவங்களுக்கு சாப்பாடு இவங்க சொந்த வீட்டில் இல்லை, அந்த எகிப்தில் தான். எஜமான் வீட்டில் போய் பாத்திரம்லாம் துளக்கும் போது அந்த பழைய சாப்பாடை சாப்பிட்டு தான் ஒரு வாழ்ந்தவங்க இவங்க. மீட்டாருங்க. 10 வாதை கொடுத்து எகிப்தின் நுகத்தடியை முறித்தார். எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன உறவு நினச்சி நுகம், எகிப்து தான் நுகத்தை மேலே போட்டுட்டு உக்காந்துருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துமோ, நம்ம ஒரு குதிரை வண்டியில் இல்லை ஒரு அந்த காலத்து மாட்டு வண்டியில் போகிறோன்னு வைங்களேன், அந்த மாட்டு வண்டியும் அந்த மாடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நுகம் இருக்கும், ஒரு ராடு, ஒரு பார் இருக்கும், ஒரு கட்டை இருக்கும். இந்த கட்டையை ஒரு ஹாரிசாண்டல் பார் போட்டு ராடு இல்லை கட்டை வச்சு அதோட கனெக்ட் பண்ணி அதை மாடோட காலையோட தலை மேலே கழுத்து மேலே வச்சுருப்பாங்க. இப்போ அந்த 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 மாடும் அந்த வண்டியை விட்டு போக முடியாது, இந்த வண்டியும் அந்த மாடை விட்டால் ஓடாது. அப்போ என்ன பண்ணோன்னா, இது ரெண்டையும் பிரிக்கணும்னா அந்த காலையோட போட்டு கழுத்து ஒட்டியிருக்கும், அந்த காலை கிட்ட போனால் முட்டிடும். அதனால் ஒரு வழி இருக்குது, பிரச்சனை இல்லாமல் அந்த நுகத்தை ஒரே உடைச்சிட்டோம், வெட்டி போட்டோன்னு வைங்க, மாடு இப்படி தப்பிச்சு ஓடுறோம், வண்டி இப்படி நின்றோம். அதுபோல் ஒரு காளையை போல், ஒரு வேலைக்காரங்களை போல் இருந்தவங்கள உடைச்சி வெளியே கூப்பிட்டு வந்தார். ஆமாம், இருந்தாலும் நுகம் தொர்த்திட்டு ஓடியாந்துச்சு. அதை போது பெரிய மாடு அப்படின்றது போல் வந்துச்சு. அவங்கள மொத்த பெரியும் செங்கடலில் வச்சு க்ளோஸ் பண்ணார். எல்லாரும் அவுட்டு, வெளியே வந்துட்டாங்க. இப்போ சீனாய் மலையில் இருக்கிறாங்க. இப்போ சொல்கிறாரு, அவனை போல் நீ வாழக்கூடாது.
எகிப்து போல் நீ வாழக்கூடாது, எகிப்து போல் நீ வாழக்கூடாது, அவனை போல் நீ இருக்கக்கூடாது. பேச்சே அதான். 19ஆம் அதிகாரத்தில் கூட அதே தான். அவன் பண்ணுறதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. அவருடைய கொள்கைகளை பற்றி நிறைய சொன்னோம். அவன்கிட்ட நல்லதுக்குதோ பணங்குதோ பொருளுக்குதோ நீ அவனுக்கு அடிமையில், நீ வேற, நீ என் ஜனம், நான் அவங்க பணக்காரர், அவங்க படித்தவங்க, அவங்க திறமையான, நீ பரிசுத்தமானவன். அவங்க கையில் பொண்ணு இருக்குது, உங்க கையில் பொண்ணு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அவனுக்கு சொந்த வீடு பங்களா இருக்கும், நீ அனாதையாக கூடாரத்தில் வசிக்கிற, ஆனால் நீ என் ஜனம். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம கையில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. இருக்கணும்னு அவசியம் இல்லை. உலகத்தில் இருக்கிற காசு கூட நம்ம கையில் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நம்ம கூட இயேசு இருக்கிறாரா, இதான் மெயின். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நீ போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுன்னு சொல்ல. காலையில் அவர்களை போஷித்தார், மாலையில் போஷித்தார். அதுபோல் நம்ம லைஃப்பில் வர வேண்டியதெல்லாம் வரலனாலும் கவலை இல்லை. வர வேண்டியது நமக்கு தான் உன்னதத்துலேருந்து வர போகிறது. எத்தனை பேர் பரலோகத்தை பார்த்து சொல்ல போகிறீங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை. ஆமென். இங்கேருந்து பார்க்காதீங்க, பேங்க்லேருந்து பார்க்காதீங்க, அங்கேருந்து பார்க்காதீங்க, பக்கத்து வீட்டிலேருந்து பார்க்காதீங்க, வேலையிலேருந்து பார்க்காதீங்க, தினமும் காலையிலேருந்து கையை நீட்டுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையாக சொல்லித்தர போகிறார். யூ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். வாட் இஸ் ஹோலினஸ்? Responsibility towards God is holiness. Responsibility to the family is holiness. Responsibility towards the society is holiness. நீ என்கிட்ட பொறுப்பாக நடந்துக்கினா அதான்டா பரிசுத்தம். நீ உன் குடும்பத்துக்கு பொறுப்பாக நடந்தீங்கன்னா அதான் பரிசுத்தம். இந்த சமுதாயத்துக்கு, என் சமுதாயத்துக்கு நீ பரிசுத்தமாக நடந்தீங்கன்னா அதுதான் பரிசுத்தம். நமக்கும் தலைவர் இயேசு தான், நம்ம குடும்பத்துக்கும் தலைவர் இயேசு தான், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்துக்கும் தலைவர் யார் தான்? எங்கே எதை தப்பாக தொட்டாலும், எங்கே தான் பிரச்சனை நமக்கு வரும்? மேலே இருந்தவர். இன்றைய செய்தியை நான் 3 பகுதிகளாக பிரித்து பேச போகிறேன். தலைப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் ஹோலினஸ், பரிசுத்தத்திற்கான பொறுப்பு. முதல் பகுதியை நான் பேச போகிறது ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் காட், தேவனை நோக்கிய பொறுப்பு, தேவனிடம் இருக்க வேண்டிய பொறுப்பு. ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் ஹோம், குடும்பத்திடம் இருக்க வேண்டிய பொறுப்பு. ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சொசைட்டி, சமுதாயத்திடம் இருக்க வேண்டிய பொறுப்பு. இந்த சாப்டரில் பல வசனங்கள் மாறி மாறி ஆங்காங்கே பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் காட், தேவனிடம் இருக்க வேண்டிய, தேவனிடத்தில் நாம் இருக்க வேண்டிய பொறுப்பு என்பதை 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5லிருந்து 8 வரை, 19ஆம் வசனம், 23லிருந்து 25 வரை, 26லிருந்து 31 வரை, இத்தனை வசனங்கள் உனக்கு நீ எங்களை பொறுப்பாக நடந்துக்கணும்னு கர்த்தர் டிமாண்ட் பண்ணுறார். ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் ஹோம், 3வது வசனம், உன் தாயும் தகப்பனை நீ கனம் பண்ண வேண்டும் என்பதாக பேச போகிற. ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சொசைட்டி, சமுதாயத்துக்கு உனக்கு பொறுப்பு இருக்கு மகனே. நீ சேரிட்டி பண்ண வேண்டும், நீ தான தர்மங்கள் செய்ய வேண்டும். உன் பேரை சொல்லி யாராவது ஒருத்தர் சாப்பிடணும், உன் பேரை சொல்லி ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு விளக்கு எரியணும். ஹல்லேலூயா. உன் கஷ்டத்தை யாராவது ஒருத்தர் சாப்பிடணும். திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சொசைட்டி. சேரிட்டி, அதை 3 பகுதிகளாக பேச போகிறேன். சேரிட்டி, நீ தான தர்மங்கள் செய்ய வேண்டும். 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். பிறகு நீதியாய் நடக்கணும். பல பேர் பல விஷயத்தை பல வழியில் பண்ணுவாங்க, ஆனால் நீ அந்த விஷயத்தை எப்படி பண்ணுற அப்படின்னு நமக்கு சொல்லித்தராரு. யூ ஷுட் live a life of justice, நீதியின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை பேசியிருக்கிறார். 11லிருந்து 13 வரைக்கும், 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 20லிருந்து 22 வரைக்கும். சமுதாயத்தில் நீ நீதிமானாய் நடந்து கொள்ள வேண்டும். 3வது பகுதி, நேசிக்க வேண்டும். என் சமுதாயத்தில் உள்ளவர்கள் உன்னை பார்த்தால் என்னை காண வேண்டும். உன்னை பார்த்தவன் என்னை கண்டான் என்று சொல்ல வேண்டும். நான் அன்பாக இருக்கிறது போல நீயும் அன்பாய் இருக்க வேண்டும். love the society, love the poor, love the needy, bless the people. 14ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 32லிருந்து 37 வரைக்கும் இந்த சப்ஜெக்டை கர்த்தர் பேசுகிறார். நாம் இவைகளை படிக்கிறது எனக்கு மிகவும் வாஞ்சியாக இருக்குது. நாம் சீக்கிரமாக துரிதமாக அந்த வசனங்களை படித்து முடிப்போம். முதல் வசனத்திலே சொல்லுகிறார், இதை சொல்லுகிறது கர்த்தர் தான். இந்த லேவியராகம் முழுவதும் கர்த்தர் தான் பேசுகிறார். பரிசுத்தத்தை பற்றி மோசே பேசவில்லை, மோசேயிடம் பேசப்படுகிறது. மோசேயிடம் தேவன் பேசுகிறார். மோசே கையில் கர்த்தர் சொல்லுகிறார். மோசேயிடம் ஆரோனிடமும் என் ஜனனிடம் போய் சொல்லு என்பதாக கர்த்தர் பேசுகிறார். பார்த்தோம் என்றால், நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இது ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் காட், என்கிட்ட பொறுப்பாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு. உங்கள் படிக்கலாமா, தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருக்கும். ஐ ஆம் ஹோலி, ஸோ யூ ஷுட் பி ஹோலி. காதோஷ்,
அந்த 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 காதோஷ் என்கிற இந்த வார்த்தை, காதோஷ் என்கிற வார்த்தை இதில் ஒரு வேர்பாக மாறுகிறது, ஒரு நேச்சராக மாறுகிறது. காதோஷிம், ஐ ஆம் ஹோலி, நான் பரிசுத்தராக இருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் அழகாக இருக்கார், இவர் பணக்காராக இருக்கார், திறமசாலியாக இருக்கார், புத்திசாலியாக இருக்கார், ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். நம்ம ஆண்டவர் சொல்லுங்கள், பரிசுத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. திஸ் இஸ் மை கேரக்டர், திஸ் இஸ் மை நேச்சர், திஸ் இஸ் மை ரியாலிட்டி. என்ன நீ தெரிஞ்சுக்கணும்னா, நான் பணக்காரர் தான், எங்களை கோல்டு இருக்குது தான், நான் எல்லாத்துக்கும் அதிபதி தான், ஆனால் நான் என்னுடைய மெயின் கேரக்டர் ஒன்று இருக்குது. ஐ ஹாவ் அ நேச்சர் தட் இஸ் காதோஷ். ஹல்லேலூயா, பரிசுத்தர். அப்போ நீ என் பிள்ளையா இருக்க, நீயும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சில பிள்ளைங்கள்லாம் நம்ம பார்க்கும்போதே தெரியும் இது பெரிய எடுத்து பிள்ளையான்னு. அது போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அதை வச்சுருக்க கட்ஷிப்பு, இல்லை கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலு, பேகு, இல்லை அந்த குழந்தைங்க போகும்போது வருகிற ஒரு ஃப்ரேக்ரன்ஸில் தெரியும் இது பெரிய எடுத்து புள்ளன்னு. அந்த மாதிரி நீ என் புள்ளன்றதை இந்த உலகத்தில் காட்டு. ஹல்லேலூயா. அப்படி என்ன ஆண்டவரை காட்டணும்? நீ பரிசுத்தமாக இரு, பொறுப்பாக இரு, மற்றவங்களுக்கு அன்பு செலுத்து, நீதி நியாயம் செய். 4 விஷயந்தான். பரிசுத்தமாக இரு, அதில் 2 அடக்கம். பரிசுத்தமாக இரு, சுத்தமாக இரு. சுத்தமாக இருக்கிறது ஆண்டவர் பிடிக்கும். பரிசுத்தமாக இரு, பொறுப்பாக இரு, குடும்பத்துக்கு பொறுப்பாக இரு, எனக்கு ஒரு நீதியாக நடந்துக்க, நியாயமாக நடந்துக்க. உங்கள் கையில் பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்ல குணம் இருக்கட்டும், பொறுப்பாக இரு, நீதியாக இரு. அப்புறம் நல்லா தான தர்மம் பண்ணு, நல்லா பண்ணு. நீ ஏமாறுன்னு சொல்ல, உங்கள் கையில் உள்ளதெல்லாம் கொடுத்துருன்னு சொல்ல. உங்கள் கையில் 2 சட்டை இருந்தால் தான் சொல்லுங்கள், ஒரு சட்டை தரணும், 2ஐயும் கொடுத்துருன்னு சொல்ல. நீ ஏமாந்து வான்னு சொல்ல, நீ தான தர்மம் செஞ்சு வா. 2 இருந்தால் 1 தா. யாராவது ஒருத்தர் முடியலப்பா, என் கூட ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வா அப்படின்றா, போ. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் எழுதி கொடுக்குறாங்களா, போயிட்டு வா. உனக்கு பலன் இருந்தால் என் பேரை நீ காப்பாற்று. இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். திஸ் இஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் காட். பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுங்க, பரிசுத்தமாக வாழறது கஷ்டமாக இருக்குதுங்க. ஆனால் பரிசுத்தமாக வாழ்ந்து தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் நான் இருக்கிறபடியால் இருக்கிறேன். ஏன்னா என் ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார். உங்கள் ப்ரொஃபஷனுங்க அது. யாருக்கு என்னென்ன ப்ரொஃபஷனோ அவங்க அதை பண்ணுவாங்க. ஒரு மியூசிக் டீச்சர் மியூசிக் சொல்லி தர போகிறாரு, ஃபுட்பால் பிளேயர் ஃபுட்பால் விளையாட்டுக்கு போகிறார். ஏன்? கஷ்டமாக இருந்தாலும் விளையாடுறார். ஏன்? இட் இஸ் இஸ் ப்ரொஃபஷன். கிறிஸ்தவர்களே, நம்முடைய ப்ரொஃபஷன் ஒன்று இருக்குது, தட் இஸ் ஹோலினஸ். வாட் இஸ் ஹோலினஸ்? செப்பரேட்டிங் அவர் செல்வ்ஸ் டு காட். நான் என் ஆண்டவருக்கு சொந்தம்னு சொல்கிறேன், அதாங்க பரிசுத்தமா. ஹல்லேலூயா. ஐயா, அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், அது அப்படி அதை கழுவ இயேசுவின் ரத்தம் இப்போ உங்கள் மேலே வருது. என்னை இயேசு ரத்தத்தினால கழுவுனா இப்போ உங்களை பரிசுத்தப்படுத்துகிறேன். ஹோலினஸ் என்பது என்ன? நான் என்ன எங்கள் அப்பாவுக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டேங்க, நான் டெடிகேட்டடுங்க, நான் என்னை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்வது தான் ஹோலினஸ். எகிப்தில் லட்சக்கணக்கான பேர்கள் இருந்தாங்க, அவர்களிருந்தும் சிறு கூட்டமாக இருந்த உன்னை மீட்டேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறாரே, நான் உன்னுடையவர் என்று சொல்லுகிறாரே, இதை பரிசுத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. காதோஷ், யூ நீட் டு செப்பரேட் யுவர் செல்ஃப். சின்ஸ் ஐ எம் ஹோலி, யூ ஆல்சோ ஹோலி. ஆண்டவருக்கு உண்டான பொறுப்பு. இந்த வசனத்தில் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகுது, குடும்பத்தை பற்றி பார்க்குறாரு. ஃபேமிலி. வாட் இஸ் அவர் ஃபேமிலி? நம்ம ஃபேமிலி என்ன? நம்ம அப்பா அம்மா, நம்ம. கரெக்ட் தானே? அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே அக்கா தங்கச்சி எல்லாம் பிறந்திருப்பாங்க. ஆனால் நம்மளை வரைக்கும் வச்சு பார்த்தோம்னா, நம்ம குழந்தையாக இருக்கும்போது அம்மா தூக்கி அப்பா கையில் கொடுத்துருப்பாங்க, அப்பா தூக்கி அம்மா கையில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு 2 தான் நமக்கு ஞாபகம் வரும். இல்லை, என்ன நினச்சேன்னா என் கூட தங்கச்சிங்கெல்லாம் பிறந்தாங்க, நம்ம தூக்கி சாப்பாடு ஊட்டினது யார்? அம்மா. அந்த ஞாபகம் தான் வருது. இப்போ உங்களுக்கு தெரியலனா கூட, உங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் அப்படியே கண்ணு மூடி பாருங்களேன், ஐயோ எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டினா நல்லா இருக்குமே தோணும். அம்மா. இல்லை, நம்ம அப்பத்துலேருந்து பார்த்தது நம்முடைய ஹீரோ யார்? அப்பா. ஏன்னா அந்த தோல் தான் நம்மளை சுமந்துச்சு. அந்த 2 பேரை மரியாதையாக நடத்து. அல்லையா? எவ்வளோ மரியாதை கொடுக்க முடியும்? பாசத்துக்குரிய பேரன்புக்கும் பெரும் மரியாதைக்குரிய உன்னை வாழ்த்த வணங்கு வயதில்லை வணங்குறேன்னு யாருக்கோ போடுறியே, போடுகிறாயே, அதை அவர்களுக்கு போடு, இதை நான் விரும்புகிறேன். இட் இஸ் யுவர்ஸ். யூ நீட் டு ஹானர் தம் a lot. நிறைய கனப்படுத்தணும். ஆனால் அவங்கள பார்த்தா, பா நீலாம் ஒரு ஆள், உனக்கு நான் மரியாதை கொடுப்போமா பா அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஃபோன் பண்ணுற வை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, நோ நோ. ஆமேன். தகப்பனையும் தாயையும் பயந்திருக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கிருபை. நம்ம கூட நம்ம அம்மா அப்பா உயிராக இருக்கிறது கிருபை. அது எவ்வளோ நாள் உயிராக இருக்குதோ அவ்வளோ
கிருபை. அவங்க நமக்கு சொத்து சேர்த்து வைக்கலாம் கூட பரவாயில்ல, ஒரு ஆளாக இருப்பது மிகவும் கிருபை. இந்த பொறுப்பு நீ செய்ய வேண்டும். தகப்பனுக்கும் தாய்க்கும் பயந்திருக்க வேண்டும். சரி, பயந்திருக்க வேண்டும் இங்கே சொன்னார். ஆனால் இட் இஸ் அன் ரிப்பீட்டேஷன் ஆஃப் த லா தட் காட் கேவ் இன் எக்ஸோடஸ். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் அவர் கொடுத்தது திரும்பி ரிப்பீட் பண்ணுறாரு. 20ஆம் அதிகாரத்தில் போட்டது. யூ நீட் டு ரெஸ்பெக்ட். 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இதை ரிப்பீட் பண்ணுறார். திஸ் இஸ் காட்ஸ் லா. திஸ் இஸ் த 5th commandment. This is the essential part of any man, any human, for younger generation especially. இளம் தலைமுறையும் சேர்றதே இல்லை. அப்பா சொல்கிறத பையன் கேட்கறதில்ல, பையன் சொல்கிறத அப்பா கேட்கறதில்ல. தலைமுறை சேர்றதே இல்லை. அவர் சொல்கிறது எனக்கு எதுவுமே செட் ஆகலைன்னு பையன் சொல்கிறான், அப்பா சொல்கிறாரு இவன் எனக்கு வேணான்னு சொல்கிறாரு. இல்லை, there is a foundational thing. It is a responsibility towards home. யங்கர் ஜென்ரேஷனை இந்த கட்டளை எல்லாமே வயசான தாத்தாக்குன்னு அவருக்கும் தான். ஆனால் யங்கர் ஜென்ரேஷன் யாரெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் இப்போ மெயின் ரோலில் இருக்கீங்களோ, யாருக்கு எல்லாம் பணம் வருதோ, யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ, நீங்கள் சொல்கிறது உங்கள் குடும்பத்தில் நடக்கும். நான் தான் இப்போ எங்கள் ஃபேமிலியில் பெஸ்ட் மேன் இல்லை பெஸ்ட் உமன்னிங்கன்னா உங்களுக்கு தாங்க இந்த கட்டளை. ஆமென். வயசாகி போயிருக்க அந்த தாயும் அந்த தந்தையும் நீ கனப்படுத்த வேண்டும். யூ நீட் டு ரெஸ்பெக்ட். ஹல்லேலூயா. நீதிமொழிகளை எழுதின சாலமோன் அவர் நிறைய மிஸ்டேக் பண்ணதா நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம கூட படிக்கிறோம். அவர் தான் நிறைய சிலை வழிபாடெலாம் இஸ்ரேலில் கொண்டு வந்தார். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்ச ஒரு பையனாக இருந்திருக்கிறான்னு நமக்கு தெரியுது. ஏன்னா அவரை ராஜா வாக்குறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க அம்மா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பத்ஷிபா. ப்ராஃபட் நாத்தான் தீர்க்கதரிசி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அவங்க அப்பாவும் சாலமோனா அவனுக்கு நான் கொடுக்கலன்னு சொல்லவே இல்லை. அதோனியாவை கூட நிறுத்தினாரே தவிர, ஆனால் சாலமோன் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துரு. அப்போ சின்ன வயசுலேயே இந்த பையன் நல்ல பையன்ற பேரை வாங்கினவன் சாலமோன். ஸோ ப்ராவர்ப் புக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டைரக்டிங் அஸ் டு சம்திங். அந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் நம்மளை அட்டென்டிவாக இருக்க வைக்குது. என்னென்னா, உன்னை பெற்ற தாய்க்கும் தந்தையும் நீ கனப்படுத்த வேண்டும். அவங்களுக்கு சொத்து கொடுன்னு கூட சொல்ல, அவங்களுக்கு உன் கோல்டை கட்டி கொடுன்னு சொல்ல, சோறெல்லாம் கொடுத்துருன்னு சொல்ல, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடு. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கி 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் ஒரு ட்விஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஆமென். அதுக்கு முன்னாடி நம்ம யாத்திராகமம் படிச்சிடலாம். 20ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். அப்பாவை அம்மாவை என்ன பண்ணோம். ஆனால் இன்றைக்கி 3ஆம் வசனத்தில் இப்போ யார் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க? அதில் அப்பா வந்தார். இதில் யார் வராங்க சொல்லுங்கள், படிங்க. தாய்க்கும் அம்மா. இது வந்து ஜூயிஷ் ப்ராக்டிஸ். ஹல்லேலூயா. பிஃபோர் யூ கம் டு நோ யுவர் ஃபாதர், யூ நோ வெரி வெல் யுவர் மதர். யுவர் மதர் ஷுட் நாட் பி நெக்லெக்டட். அப்பாவை கூட நெக்லெக்ட் பண்ணிடலாம், அவர் கண்டுக்க மாட்டார், அவர் வெளியே போய் பார்த்துட்டு. அம்மாவை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் அன் சீரியஸ் இஷ்யூ, ரொம்ப பெரிய சீரியஸ் இஷ்யூ. நீங்கள் அம்மாவை நெக்லெக்ட் பாமா அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ணணும். அப்பா கூட சொல்லிடலாம். ஷீ ஷுட் பி நெக்லெக்டட்ன்றத சாலமோனும் பல இடத்துல சொல்லியிருக்கார். நீதிமொழிகள் 1:8, நீதிமொழிகள் 6:20, நீதிமொழிகள் 10:1, நீதிமொழிகள் 17:25, நீதிமொழிகள் 23:22, நீதிமொழிகள் 29:3. ஆமென். அம்மாவை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. இட்ஸ் குட். அப்பா அம்மா கூட நாம் இருந்து நம்ம அப்பாவும் நம்ம அம்மாவும் உயிராக இருக்கிறது, அதுங்க கூட நம்ம ஒன்றா இருக்கிறது ஒரு பெரிய புண்ணியம்னு நான் கருதுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலகத்தில் எந்த புஸ்தகமோ, எந்த படிக்கிற புஸ்தகமோ, நம்ம பிள்ளைங்களாம் 10th முடிச்ச பிறகு +2 முடிச்ச பிறகு பல கோர்ஸ் சேர்க்குறோம்ல, லட்சக்கணக்கில் கொட்டி கொடுத்து ஒரு புஸ்தகத்துலேயும் இப்போ ஏற்பட்டது கிடையாது. இந்த பைபிளில் மட்டும் தான் இதை போட்டிருக்கு. அதனால தான் நம்ம பிள்ளைங்களை நான் ஒரு ரூல் வச்சுருக்கேன். நம்ம பிள்ளைங்க எதுனா படிக்கட்டும், கொஞ்சம் லிசன் பண்ணுங்களேன். அவங்க மெடிக்கல் படிக்கட்டும், என்ஜினியரிங் படிக்கட்டும், லா படிக்கட்டும், எதுனா படிக்கட்டும். சர்ச்சில் கம்பல்சரி பைபிள் காலேஜ் படிக்கணும்னு சீக்கிரம் நம்ம சர்ச்சில் பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கணும்னு நான் யோசிச்சிருக்கேன். நீ எதனா படி, பார்ட் டைமாவது வந்து என்னத்தை படி, பைபிள் காலேஜ் படி. நீ பைபிள் டிகிரி கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சீக்கிரமாக கர்த்தர் செய்யக்கூடிய கிருபையை நமக்கு தருவாராக. அல்லேலூயா. பைபிள் காலேஜ் படி, பைபிள் ஸ்கூல் படி. ஃபஸ்ட்டு ஸ்கூல் எத்தனாவது வரைக்கும் படிக்கிறோம்? 12வது வரைக்கும் படிக்கிறோம். படித்து முடிக்க முடியாத ஒரு புஸ்தகம் பைபிள் தான். வா இங்கேயும் படி, 12 வருஷம். எல்கேஜி படி, யூகேஜி படி, 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் படி, டிகிரி படி, படிக்க வைக்க வேண்டும். இது கர்த்தர் சொல்லுகிற கட்டளை. ஹல்லேலூயா. So it is a responsibility towards home. What is home? Home, sweet home. இல்லை, home, sweet home.
அன்பான வீடு, மகிழ்ச்சியான வீடு, மதுரமான வீடு என்று சொல்லுகிறீர்களே. Who is there at home? வீடுனாங்க போனால் படுத்து தூங்கலாம், சாப்பிடலாம். நோ, we have our parents. தாயும் தந்தையும் அங்கே இருக்கிறார்கள், மரியாதைக்குரியவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என் ஓய்வு நாட்களை நீ ஆசரிக்க வேண்டும். இதை மட்டும் வரும்போது எதுவுமே எண்டுன்னு சொல்ல, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி சொல்கிறார். ரைட்டா? என் ஓய்வு நாள், நாளில் ஒரு நாளை எண்டுன்றார். ஹல்லேலூயா. ஆமென். மண்டே யாருது? நம்மளுது. டியூஸ்டே யாருது? சொல்லுங்க, நம்மளுது. ஆமாம் தானே? வெட்னஸ்டே யாருது? நம்மளுது. தேர்ஸ்டே யாருது? நம்மளுது. ஃப்ரைடே யாருது? நம்மளுது. சாட்டர்டே யாருது? அவருது. இட்ஸ் மை டே. அன்னைக்கு என் வேலையை செய், உன் வேலையை செய்யாத. நல்லா இருக்குல்ல? சிம்பிள் கான்செப்ட். அன்னைக்கு யார் வேலையை செய்? வச்சுக்கோ, சேர்த்து வச்சுக்கோ. ஒரு வாரம் ஃபுல்லாக என் வேலையை செய்யாத மகனே, ஆனால் அன்னைக்கு வந்து என் வேலையை நீ செய். நீ என்ன பண்ணு, மீதி எல்லா நாளும் வேலையை செய், நான் உன்னை கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா. மொத்த லேவியர்களுக்கு இது கட்டளை. ஆக நான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் லேவியர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் ஆலயத்தில் இருக்கிறது, க்ளீன் பண்ணுறது, போகிறது, வர்றது எல்லாம். எனக்கும் ஒரு பெரிய வாஞ்சை, வெள்ளிக்கிழமை சாயந்தரத்தில் நம்ம சர்ச்சில் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகி சனிக்கிழமை சாயந்தரம் முடிக்கணும்னு. இதில் பைபிள் காலேஜ் வந்துடணும், பைபிள் டீச்சிங் வந்துடணும், ட்ரைனிங், டீச்சிங், எக்யூப்பிங், மியூசிக் கிளாஸ், ஒர்ஷிப் கிளாஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சர்ச்சில் ஃபுட்டு இருக்கணும். சாப்பிட்டு அந்தந்த டீம் ஒர்ஷிப் பண்ணுறவங்க ஒர்ஷிப் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், பியானோ கற்றுக்கவங்க பியானோ கற்றுக்கலாம், இல்லை ஊழியம் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு அந்த ஒரு நாள் 24 மணி நேரம் சர்ச்சில் ஒரு ஈவெண்ட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஸ்டார்ட் ஆகி சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் ரன் ஆனால் நல்லாயிருக்கும். நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். பைபிள் காலேஜெலாம் அப்போ தான் வச்சிடணும், பைபிள் கிளாஸ் ட்ரைனிங் சென்டர்லாம் வைக்கணும். ஏன்னா அன்றைக்கி என்னோட நாள், அது ஏன் நாள், என்னை பற்றி படி, என்னோட பொருளை க்ளீன் பண்ணு, என் ஆலயத்தை க்ளீன் பண்ணு, என் பைபிளை ஜெராக்ஸ் எடு, என் பைபிளை எழுது, என்ன பாடு. கரெக்டாக இல்லையா? அவர் கேட்குறது ரைட்டா இல்லையா? என்னை பற்றி பாடு, எனக்கு புது பாட்டு எழுது, என்ன வர்ஷிப் பண்ணு, அன்னைக்கு நீ எனக்கு என்ன செய். ஹல்லேலூயா. இதே 3வது வசனம் ரொம்ப எக்ஸலண்ட் ஆகுது. 3வது வசனத்தில் முதல்ல சொன்னார் உன் வீட்டில் இரு, செகண்ட் பார்ட்டில் சொல்கிறார் என் வீட்டில் இரு. ஹல்லேலூயா. உன் வீட்டுக்கு உங்கள் அம்மா அப்பா இருப்பாங்க, அங்கேயும் கடமையாரு. என் வீட்டுக்கு வா, இங்கே நான் இருப்பேன், எனக்கும் நீ கடமையா இரு. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? You need to have some concern regarding this. There is no substitution for it. உலகத்தில் ஜனங்க சொல்லுவாங்க வீட்டிலலாம் இருக்க தேவையில்ல, ஹாஸ்டலில் தங்கிடலான்னு, சர்ச்சுக்கெலாம் போக தேவையில்ல, ஆன்லைனில் அட்டன் பண்ணலான்னு. இது ரெண்டுமே இந்த வசனம் எதிர்க்கிறது. கடமையாய் நீ உன் வீட்டில் இருக்க வேண்டும், உன் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும், என் ஆலயத்தில் இருக்க வேண்டும், என் ஊழியத்தை செய்ய வேண்டும். இப்போ திரும்பி தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஆண்டவர் ஆங்கிரி ஆகிற சில விஷயத்தை பற்றி சொல்லுகிறாரு. என்னன்னு பார்த்தோம்னா, விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்கணும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். எங்கே இருந்தாலும் நீ அங்கே போகக்கூடாது. இந்த ஊருக்கு வாங்குங்க, சூப்பராக இருக்கும், டூருக்கும் போகலாம், பார்க்கவும் பார்க்கலாம், அங்கே ஒரு இது இருக்குது, அங்கேயும் போயிட்டு வரலான்னு போகாத, நாடாதே. ஹல்லேலூயா. நாடுவது என்ன? சீக்கிங் ஹெல்ப், டு சீக் ஹெல்ப், டு சரண்டர். போகக்கூடாது, நாடாதே. யூதர்களே என்ன பண்ணாதீங்க, இங்கிலீஷ் வசனம் do not turn to idols. இங்கிலீஷ் இன்னும் எக்ஸலண்ட்டாக போயிடுச்சு. என்ன பண்ணாத? டர்ன், திரும்பி பார்க்காதே. ஹல்லேலூயா. ஆமென். என்ன பார்க்காதே? திரும்பி கூட பார்க்காதே, கேர் பண்ணாதே. ஹிந்தி வசனம் இன்னும் சூப்பராகுது. தும் மூர்த்தோं की ओर न फिरना. फिरना டர்ன் பண்ணி பார்க்குறது. நம்ம ஒரு இடத்த போயிடுவோம், போயிட்டு ஓரை பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்றமே, அதை கூட பண்ணாதே. டு நாட் டர்ன், பாராதே, அந்த பக்கம் நாடாதே. ஹிந்தியும் அருமையான எக்ஸ்ப்ளனேஷன், தமிழும் அருமையான எக்ஸ்ப்ளனேஷன், இங்கிலீஷும் சூப்பராக இருக்குது. டு நாட் டர்ன், நாடாதே, திரும்பாதே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்போ நம்ம எப்படி பார்க்கணும்? திரும்பாதேனா இதுங்க, கரெக்டு தானே? நாடாதேனா நடந்து போகிறது. ஆண்டவரை பார்க்குறது எப்படி பாருங்கள். எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக. வானத்தை பார்த்தா காற்று தான் இருக்குது, மேகம் தான் இருக்குது, ஒன்றுமே தெரியல. ஆனால் அங்கே தான் அவர் இருக்கிறார். அவர் பரலோகம் அங்கே தான் இருக்குது. ஹல்லேலூயா. விக்கிரங்கள்லாம் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும், அங்கே இருக்கும், அங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இல்லை அங்கே இருக்கும். ஆனால் அவர் ஜஸ்ட் ஸ்பேஸ். காற்றை பார்த்து பேசினாலே நம்ம கர்த்தர் கையில் போகும். ஹல்லேலூயா. நீங்கள் சகமாதான பலிகளை கர்த்தருக்குன்னு செலுத்தினால் அது மனோ உற்சாகமாக செய்யுங்கள். இட் இஸ் a responsibility towards God. ஹாப்பியாக செய்யுங்க.
நீங்கள் அதை செலுத்துகிற நாளிலும் மறுநாளிலும் அதை புசிக்க வேண்டும். 3ஆம் நாள் மட்டும் மீதியாக இருக்கிற அக்கினியில் சுட்டரிக்க வேண்டும். 3ஆம் நாளில் அதில் ஏதாகிலும் புசிக்கப்படாமல் அருவருப்பாக இருக்கும், அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஸோ எந்த ஒரு மீட் கண்டென்ட்டும் ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டு மீதி எத்தனை நாளுக்குள்ளே சாப்பிட்றணும்? 2 நாளுக்குள்ளே. 3ஆவது நாள் சாப்பிடக்கூடாது. ஆமேன். இன்றைக்கெலாம் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருக்கனால 3ஆவது நாள் த ஃபுட் இஸ் ஸ்டில் கன்சிடர்ட் டு பி குட், கன்சியூமபிள், எடிபிள், சாப்பிட்லான்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் அன்றைக்கி ரெஃப்ரிஜிரேஷன் டெக்னிக்லாம் கிடையாது, டெம்பரேச்சர் ரெகுலேஷன்லாம் கிடையாது. 2 நாள் வச்சுக்கோ, 3ஆம் நாள் சாப்பிடக்கூடாது. அதை புசிக்கிறவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானதை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட முடியாது. அவன் தன் அக்கிரமத்தை சுமந்து தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். என்னங்க ஏசப்பா, இதுக்கு போய் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறீங்க? தெரியாமல் தானே சாப்பிட்டான், 3ஆவது நாள் தானே சாப்பிட்டவன் வயிறு அப்செட் ஆகி போகிறான், அவனை ஏங்க அறுப்புண்டு போக பண்ணுறீங்க? இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கார் பாருங்களேன் ஜூயிஷ் பீப்புள். இல்லை, யோசிச்சு பார்க்குறான், இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? கிடைச்சா அந்த காட்டில் கிடைச்சதே பெரிய விஷயம். வச்சு சாப்பிட்டா என்ன? ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்டானே, வறுத்து வச்சுக்கிட்டா 10 நாள் கூட வரப்போகுது. காய போட்டு தொங்க போட்டு சாப்பிட்டா வரப்போகுது. சாப்பிடாதே, ஆல்வேட் ஈஸ் ஃப்ரெஷ் இராதபடிக்கு. ஸோ இந்த லாஸ் சாப்பாடை பற்றியும் அதை பண்ணுறாரு. அதனால் இதை இந்த ஃபுட்டுன்னு வரும்போது நான் ஃபேமிலி கூட கனெக்ட் பண்ணுறேன். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனோம், காணிக்கை செலுத்தணும், சாப்பிட்றோம், சாப்பாடை 2 நாள் வச்சு சாப்பிடாத, அறுப்புண்டு போவான் அப்படின்றத ஆண்டவர் உன்னை நான் சர்ச்சை விட்டு எடுப்பேன், ஆலயத்தை விட்டு எடுப்பேன்னு சொல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி வயிற்றெல்லாம் கெடுத்துரும்னு சொல்கிறாரோன்னு எனக்கு தோணுது. 2 நாளுக்கு மேலே வச்ச சாப்பாடை சாப்பிட்டேன்னா என்ன ஆயிரும்? வயிறு கெட்டு போயிடும்னு சொல்கிறாரோ என்ன தெரியுது. நம்ம அப்பா எது பேசினாலும் இது நமக்கு நல்லதாக தான் இருக்கும். தைரியமாக எடுத்து படித்து கீழ்ப்படிலாம். இந்த பைபிளில் உள்ள இந்த வசனத்தை படி செஞ்சேன்னா நான் நஷ்டப்பட்டேன்னு இத்தனை வசனத்தில் ஒரு வசனத்தை கூட இந்த 600 கோடி பேரில் ஒருத்தன் கூட சொல்ல முடியாது. இது எல்லாமே எனக்கு நல்லது தான், உங்களுக்கு நல்லது தான். ஆமென். திஸ் இஸ் ரிகார்டிங் ஆஃபரிங். இப்போ ஆண்டவர் சொன்னது கட்டளை. இதில் பயிரை அறுக்கும்போது நான் இது ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் த சொசைட்டி. நீ தானம் தர்மம் செய்ய வேண்டும். யூ நீட் டு கம்பல்சரிலி டூ சேரிட்டி. யாரோ ஒருத்தர் நம்ம கையில் காசு கேட்குறாங்க, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது இப்போ தானே ஒருத்தர் கொடுத்துரும் இன்னத்துக்கு வராங்கன்னு. காட் இஸ் கிவிங் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு கதவை நம்மை தட்டுகிறது. அப்பா ஒரு தானம் பண்ண, என் கையிலே காசு இல்லை, நீ என்கிட்ட கேட்குற. சரி, என் கையில் ₹1 தான் இருக்குது, என் கையில் ஒரு சாக்லேட் தான் இருக்குது, என் கையில் இது தான் இருக்குது. யூ ஹேவ் டு டூ சம் சேரிட்டி ஒர்க். இந்த கிறிஸ்டியானிட்டிய மெயின் அங்கமே, குறிப்பாக இந்தியாவில் கிறிஸ்தவர்களை பற்றி ஒரு நல்ல பேர் அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் இருந்த காரணம் தெரியுமா? தே டூ சேரிட்டி. தான தர்மங்கள் செய்வார்கள், செய்ய வேண்டும். நீ அறுத்தவைகளை கொஞ்சம் விடணும். அதை பரதேசிக்கு விட்டுவாடுவாயாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீ விளைச்சலும் சரி, திராட்சை பழமும் சரி, விளைச்சல் அவங்க கோதுமை எடுத்துகிட்டு போய் உடச்சி ஏதோ சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் திராட்சை ரசம்ன்றது காஸ்ட்லி. அவன் அதை எடுத்துகிட்டு போய் வைன் ரெடி பண்ணுவான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதை கூட விடு. எக்ஸ்பென்சிவான திங்ஸை கூட என்ன பண்ணு, கொஞ்சம் விட்டு விடு. அதுலேயும் நீ சேரிட்டி பண்ணு. உனக்கு மீந்தது, உன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி இருக்கிறத சிலவற்றை மக்களுக்கோடு யூ நீட் டு டூ சேரிட்டி. திஸ் இஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் த சொசைட்டி. கர்த்தர் இதை நமக்கு சொல்லி கொடுக்குறார். இப்போ ஜஸ்டிஸ் பற்றின பாயிண்ட் சொன்னோம் இல்லைங்களா? அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம கூட பேசுகிறாரு, களவு செய்யாதே, வஞ்சகம் பண்ணாதே, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாது. களவு என்பது நம்ம எடுக்கிறது அவருக்கு தெரில, எடுத்துட்டோம், அது பேர் தான் களவு. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம பண்ணுற பிஸ்னஸ்ஸு அவருக்கு தெரில, ஏமாந்துட்டாருன்னா அதையும் நான் தான் கன்சிடரேஷன் களவு. இன்றைக்கி உலகத்தில் எப்படி திரும்ப போகுது? அவருக்கு தெரியாத நான் பண்ணுறேன், அவருக்கு தெரியவே இல்லை, அதனால் அவர் காசு எனக்கு வந்துருச்சு. இந்த வேர்டு பழிக்கும். ஜூயிஷ் பீப்புள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸில் எதிர்க்க உள்ள பார்ட்டிக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரிலனாலும் அவனுக்கு தெரிலன்னு எடுத்துக்க மாட்டாங்களாம். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு புரிய வைப்பாங்களாம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, இந்த பிஸ்னஸில் பண்ணுறதுனால உங்களுக்கு 40% தான் லாபம், எனக்கு 60% வந்துருச்சு, என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்பாங்களாம். உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியல, என்ன பண்ணுறது? எனக்கு எத்தனை வந்துருச்சு? 60% வந்துச்சு, உங்களுக்கு 40% தான் வந்துச்சு, பரவாயில்லையா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இல்லை திருப்பி சொல்லிட்டா? சார் புரிஞ்சிச்சு சார்.
நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடுறீங்க, நீங்கள் எடுத்துங்க சார்ன்னு சொன்னால் தான் அந்த 60% எடுப்பானா, இல்லைனா அந்த பிஸ்னஸை விட்டு போயிருப்பானா. வெயிட் பண்ணாங்க. நீங்கள் புரிஞ்சின்னு வாங்க, நீங்கள் புரிஞ்சின்னு வாங்க. உங்கள் காசு எங்கேயில் தேவையில்லாமல் வந்தால் எங்கள் ஆண்டவர் கேட்பாருங்க அப்படி சொல்லுவாங்களாம். 70 தலைமுறை, 80 தலைமுறை, 10 தலைமுறை, 15 தலைமுறையெல்லாம் தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா, அந்த தாத்தா தாத்தாவோட தாத்தா அப்படி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்களாம். உலகத்தில் ரொம்ப 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 அதிகமான விலையேறப்பட்ட கற்கள், முத்துக்கள், பவளங்களை கூட பிஸ்னஸ் பண்ணுறாங்களா. ஒரு ஹேண்ட் ஷேக்லேயே, எந்த அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட்லாம் கிடையாது. எதில் பண்ணுவாங்களா? ஹேண்ட் ஷேக்லேயே கோடிக்கணக்கான $1 பில்லியன் ட்ரேட்லாம் கூட யூதர்கள் எதில் பண்ணுவாங்களா? ஒரே கை கொடுக்குறது. அவன் கை கொடுத்தாலே இதான் செய்யா திருப்பா ஏயாக. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? கவனிங்க, உங்களுக்கு தெரியாததை நான் இன்றைக்கி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். செய்யும் தொழிலே தெய்வம்னு நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் சொல்லுவாங்க. யூதர்கள் கலாச்சாரம்லாம் தெரியுமா? செய்யும் தொழிலில் தெய்வம். என்னவா? அந்த தொழிலே ஆண்டவர் இருக்கார். அவரும் ஒரு பார்ட்னராக இருக்கார். நானும் ஆண்டவரும் சேர்ந்து தான் இந்த பார்ட்னர் பண்ணுறோம். இன்னொருத்தர் எங்கள் கூட பார்ட்னர் ஆகிறானா, ஆல்ரெடி நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். இந்த 3வது வர பார்ட்னரை நான் ஏமாத்தினேன்னா என்னோட மெயின் பார்ட்னர் என் மேலே கோபப்படுவார்னு சொல்லுவாங்க. அப்போ செய்யும் தொழிலே யார் தான்? அதனால தான் யூதர்கள் முதல்ல காணிக்கை எடுத்துன்னு போவாங்க. எத்தனை % எடுத்துன்னு போனோம்? காணிக்கை 10% எடுத்துன்னு வராங்களே, எடுத்துகிட்டு வந்து அந்த காணிக்கை பெட்டி முன்னாடி நின்று ஆண்டவரை தனக்கு பார்ட்னர் ஆக்கிப்பாங்களாம். ஆக்கிட்டு போய் தான் செகண்ட் பார்ட்னரை மீட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அதனால் எதுக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணுறோம்? நான் விழுந்தால் கூட யார் தூக்கி விடுவார்? என் பார்ட்னர் தூக்கி விடுவார். அதனால் இந்த யூதர்களுக்கு என்றைக்குமே தேர்ட் பார்ட்னர், இன்னொருத்தர் கூட ஒர்க் பண்ணுறாங்களே, பிஸ்னஸ் பார்ட்னரோட ஹெல்ப் தேவைப்பட்டதே இல்லையா. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்னர் ஆண்டவரே இந்த பர்சனுக்கு உதவி செய்வாராம். ஹல்லேலூயா. யூ நீட் டு ப்ரொவைட் த புவர், யூ நீட் டு பி கேர்ஃபுல் இன் ப்ராக்டிசிங் ஜஸ்டிஸ், ஹானஸ்ட் டீலிங் என்று சொல்லுகிறார்கள். யூ ஷுட் பி ஹானஸ்ட். ஹானஸ்ட் என்பது நம்ம லாஸ்ட்டாக வைக்கிற ஒரு விஷயமா தெரியுது. நம்ம இன்றைக்கி ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கூடாது. இவ்வளோ நாள் போனதை விட்டுருவோம். அல்லையா? ஒரு முடிவு எடுக்கலாமா? நான் இனிமேல் ஹானஸ்ட்டாக இருப்பேன், இனிமேல் பேச்சில், நடத்தையில், பணத்தில் உண்மையாக இருப்பேன். ஆமேன். கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு கொள்கை ஆண்டவர் எப்போதும் சொல்லுவார், ஏமாற்றக்கூடாது, ஏமாறவும் கூடாது. அல்லையா? ஏமாத்தினாலும் நம்ம ஆண்டவர் திட்டுவார், ஏமாந்தாலும் ஆண்டவர் திட்டுவார். ஏமாந்துட்டு வர்றதும் ஈஸி, ஏமாற்றிட்டு வர்றதும் ஈஸி. ஏமாற்றாமல் வர்றது தான் கஷ்டம், ஏமாறாமல் வர்றதும் கஷ்டம். நீங்கள் ஏமாறக்கூடாதுன்னா நிறைய படிக்கணும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏமாறாமல் இருப்பீங்க. அப்புறம் நீங்கள் ஏமாறக்கூடாதுன்னே படித்து நீங்கள் உங்கள் எதிரியோட எக்ஸலண்ட்டாக வந்துடுவீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு தோணும், இவனுக்கு எனக்கு தெரிஞ்சதே தெரியல, பேசாமல் ஏமாற்றலானும் போது அங்கேயும் வந்து நிற்பார். ஏமாத்தினேன் அவ்வளோதான்வார். ஏமாற்றக்கூடாது, ஏமாறக்கூடாது. ஆமேன். நம்ம அப்பா நம்ம கூட இருக்காருங்க. நம்மளை யாரெல்லாம் எத்தனை மடங்கு ஏமாந்தாலும், பச்சை கிளி, பச்சை முசுக்கோட்டை பூச்சி, பட்டுப்பூச்சி பட்சித்த வருஷங்களின் பலனை நான் தரேன் மகனே. உன்னை யாரெல்லாம் எத்தனை லட்சம் ஏமாத்துறோன்னா நான் உனக்கு தரேன். ஆனால் நீ கெட்ட பேர் வாங்கிட்டு வராத, என்னை ஏமாத்திட்டான்ற பேர் வாங்கி கொண்டு வராத. ஐ வில் ஃபைண்ட் சொல்யூஷன் ஃபார் யூ. ஆமேன். பிறனை ஒடுக்காதே, என் நாமத்தை பொய்யானை இடாதே. அப்புறம் கூலிக்காரனுடைய கூலியை விடிய காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்க லாகாது. சில நேரத்தில் மற்றவங்களோட பணத்தை நம்ம கையில் நம்ம வாங்கி வச்சுப்போம். அப்புறம் தாங்கன்னு அவங்களே கூட சொல்லுவாங்க. இல்லை, அந்த பணம் நம்ம கையிலேருந்து செலவாயிடும். வச்சுக்காது, அவன் காசை நம்மக்கிட்ட வச்சுக்காது. அவன் பணம் உன் அக்கௌண்ட்டில் வேண்டாம். மற்றவங்களோட பணத்தை வச்சு கால்குலேஷன் போடாதே. வெறுங்கையாக வந்து என் கையில் நீ ஜெபம் பண்ணு, நான் உனக்கு தருகிறேன். கடன் என்பது எப்படி தெரியுமா? இன்னொருத்தர் காசை வாங்கி நான் ட்ரேட் பண்ணுவேன். வேண்டாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. செவிடனை நிந்தியாமல், ஃபிசிக்கலி வீக் பீப்புள். ஹல்லேலூயா. அந்த வேர்டு, குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமல், வீக் பீப்புளை போய் அவன் இன்னும் ஃபால் ஆகிறதுக்கு நீ காரணமாய் இருக்கவே கூடாது. அவங்கள நீ கிண்டல் பண்ணக்கூடாது, அவர்களை நீ கேலி பண்ணக்கூடாது. God is commanding a human compassion. You should be compassionate towards them, towards the weak people. ஒரு பிள்ளைக்கு படிப்பு ஏறல, இது மக்குன்னு திட்ட வேணாம், ஐயோ அதுக்கு ஏறல போல, இப்படி பாரு. பி கம்பேஷனேட். நம்மளை அதிகமாக திட்டினவங்கள விட நம்மக்கிட்ட கம்பேஷனாக இருந்தவங்க தான் நமக்கு லீடர்ஸாக இருக்காங்க, அவங்க தான் நமக்கு ஹீரோவாக இருக்காங்க. ஏன் நமக்கு அந்த டீச்சரை பிடிக்குது? எனக்கு வயிறு வலி நேரத்தில் அந்த மிஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதான் வயிறு வலிலாம் வரும் போடா அப்படின்னவங்க நம்ம மனதில் இல்லை. கம்பேஷன் இஸ் த பெஸ்ட் திங். ஜீசஸ் ஹேட் அ கம்பேஷன்.
ஜீசஸ் ஷோட் கம்பேஷன் ஈவன் இன் இஸ் டெத் டைம். அவர் சாகும்போது கூட தன் தாயை பார்த்து அவர் கடமையை நிறைவேற்றினார், தன் சீஷனை பார்த்து கடமையை நிறைவேற்றினார். எல்லாத்துக்கு மேலே பெரிய கம்பேஷன் தான் தெரியுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொன்னார். அது பெரிய கம்பேஷன். அல்லேலூயா. இந்த கம்பேஷன் சாதாரணமாக வராது. நான் ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தேன். நான் 7th ஸ்டாண்டர்டோ 6th ஸ்டாண்டர்டோ படிக்கிறேன். அது நம்ம ஸ்கூலில் விளையாட்டுத்தனமாக இருப்போம் இல்லையா? அப்போ வரும்போது எங்கள் அம்மா எங்கள் பாட்டி உட்காந்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா எனக்கு தான் சாப்பிட்றதுக்கு ஏதோ பொருள் எடுத்துகிட்டு வர போனாங்க. நம்ம விளையாடுவோம்ல ஸ்கூலில், அதே விளையாட்டேன். எங்கள் அம்மா சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரும்போது சேரில் உட்காந்தாங்க. வர சேர் இழுத்துட்டேன், கீழே விழுந்துட்டாங்க. வந்துட்டு மண்டையில் பெரிய அடி, அப்படியே மயக்கடிச்சிட்டாங்க. நான் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவோட அம்மா இருக்கிறோம். ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் கீழே உள்ளவங்களாம் கூப்பிட்டுட்டு எங்கள் ஆயா சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் 3 தையல் போட்டு 7th ஸ்டாண்டர்டோ 6th படிக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாகிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயம். அம்மா 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 அம்மான்னு அழுது ஹாஸ்பிட்டலில் போய் தையெல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்தோம். படுத்துனுங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அப்பா அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாதுல்ல. எங்கள் அப்பா 4:30 5:30 வந்தார். வந்து பார்த்தோம், என்னாச்சு அப்படின்னு பயந்துட்டார். என்னாச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னா. ஆமாம், தடுக்கி விழுந்துட்டாங்க. நாங்கள் ஒரு வார்த்தை, அவ்வளோதான். இன்றைக்கு வரைக்கும் அதுதான் போயிருக்கு. பையன் சேர் இழுத்துட்டு இருந்தான்னா என் நிலமை என்ன இருக்கும்னு எனக்கு தெரியாது. தடுக்கி இங்கே தாங்க படியில் தடுக்கி வந்துட்டேன். ஏன் உனக்கு பார்த்து வர தெரியாதா அப்படின்னா யோசித்து பார்த்தேன். அந்த மாதிரி தான் ஜீசஸ் பல இடத்துல நம்ம மேலே கம்பேஷனாக நம்மளை காப்பாற்றி விட்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி இந்த படுபாவிலாம் வாழ்ந்துனுக்கிறோம். அல்ல, பெரிய கம்பேஷன். அவர் அவ்வளோ கம்பேஷன் பண்ணும்போது நான் சொல்கிறேங்க, இயேசு ராஜாவை சாகடிக்கிறானுங்க படுபாவிங்க. அந்த ஒரு வார்த்தையை சொல்லனா பரலோகம் பூலோகத்தை பஸ்பமாக்கியிருக்கோம். ஒரு பரலோகத்துக்கு முன்னாடி பூலோகம் ஒரு துரும்பு கூட கிடையாது. சூரியனுக்கு முன்னாடியே அந்த பூமி ஒரு துரும்பு கிடையாது. நம்ம பூமி சூரியனில் 10 லட்சம் பூமி வைக்கலாமா? அந்த சூரியனை வச்சு நம்மளை வாழ வைக்கிறாரு. அங்கே தான் உயிர் இருக்குது, அங்கே தான் லைட் இருக்குது, அங்கே தான் வெளிச்சம் இருக்குது. அந்த ஒளியில தான் அந்த உயிர் இங்கே ஜென்ரேட் ஆகுது. பஸ்பமாக்கியிருக்கோம் பரலோகம், சாகடிச்சிருக்கோம், மொத்த மனு குலத்தை அழிச்சு தள்ளி இருக்கோம். தம் பிள்ளைய மட்டும் காப்பாற்றி தூக்கிட்டு போயிருந்திருப்பார். விடுறா மகன் இருப்பார். ஒரே ஒரு கதறல் தான், பிதாவே இவர்களுக்கு. பரலோகம் ரெடியாக இருந்துச்சு. என் பையன் என்ன சொல்கிறாரு அதான் அப்படின்னு பிதாவை தேவன் சொன்னார். அவர் என்ன சொல்கிறார் அதான் 3 முறை சொன்னார் இந்த பூமியில். இவருக்கு செவி கொடுங்கள், இவர் என்னுடைய நேசகுமாரன். 3 சீஷர்களை பார்த்து சொன்னார். ஞானஸ்தானம் பெற்று வரும்போது மொத்த யூதர்களையும் பார்த்து சொன்னார். அன்றைக்கி யூதர்களுடைய பிரதான ரபாயா யோவான் ஸ்நானகன் நின்று கொண்டிருக்கிறார். யோவான் ஸ்நானகன் அந்த கிருபையை கத்தர் கொடுத்தார். இயேசுக்கே ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய கிருபை யோவான் ஸ்நானகனை பார்த்தே சொன்னார். யோவான் ஸ்நானகன் பின்னாடி பரிசுத்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் அந்த அந்த கும்ரான் இன மக்கள். நான் சொன்னேன், எலியா காலத்திலேருந்து சாமுவேல் காலத்திலேருந்து பரிசுத்தமாக காட்டுக்குள்ளே வாழ்ந்த டீமு. இந்த பக்கம் பரிசேயர் சதுசேயர் எருசலேம்லேருந்து வந்தவங்க. இந்த பக்கம் எல்லா 3 விதமான கூட்டம், பரிசுத்தமான கூட்டம், காட்டிலேருந்து வந்த கூட்டம், எருசலேம்லேருந்து ஞானஸ்தானத்துக்கு வந்த கூட்டம். எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரே ஸ்டேட்மெண்ட் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரர், இவருக்கு செவி கொடுங்கள், இவர் மேல் பிரியமாக இருக்கும். 3 முறை பிரகடனப்படுத்தினார். அந்த ஒரே ஒரு கம்பேஷனட் ஸ்டேட்மெண்ட்டை ஜீசஸ் சொல்லலைன்னா பூமி அழிக்கப்பட்டிருக்கும். நம்மளாம் பிறந்திருக்க மாட்டோம். நான் நினைக்கிறேன் பிறந்திருக்க மாட்டோம். ஆனால் பிறக்காமலே நரக்கத்தில் விழுந்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு தோணுது. பிறந்திருக்க மாட்டோம், ஆனால் என்ன பண்ணியிருப்போம்? ஆமாம், ஏன்னா எவ்வளோ பேரை படைச்சாரோ அவ்வளோ பேர் இப்போ பிறக்கணும் பூமியில். இது ஒன்றும் சும்மா தானாக நடக்கிறதில்ல. எவ்வளோ பேர் சிந்தையில் இருந்தாலும் அவ்வளோ பேர் பிறக்கணும். இன்னும் எத்தனை 100 வருஷம் பூமி ஓடும் தெரியல. அவ்வளோ பேரை பிறப்பான். தப்பு பண்ணவன் பண்ணாதவன் கூட அவங்க தாத்தா பாட்டி பண்ண தப்பு நம்மளாம் அந்த ஜீனியாலஜியில் ஆட் ஆன் ஆகிட்டோம். இவருக்கு தான் பிறக்கணும்னு ஆண்டவரோட டைம் டேபிள் போகுது. பிறந்ததுமே எங்கே பிறந்திருப்போம்? நரகத்தில் பிறந்திருப்போம். ஒரு ஸ்டேட்மெண்ட், பிறந்தவர்களுக்காகவும் பிறக்க போகிறவர்களுக்காகவும் பிறந்து மரித்தவர்களுக்காகவும் ஒரே ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஹிஸ் கம்பேஷனட் ப்ரேயர். ஃபர்கிவ்னஸ் இஸ் கம்பேஷன். ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஞாபகம் வச்சு வருஷக்கணக்காக வச்சு பழி வாங்கிறது. திஸ் இஸ் நாட் அன் கம்பேஷன். யூ ஷுட் ஹேவ் கம்பேஷன். பெரியவன் சிறியவன் என்ற முகதாட்சியம் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. ஜஸ்டிஸ். உன் சகோதரனை உள்ளத்தில் பகையாதே, பழிக்கு பழி வாங்காதே, பொறாமை கொள்ளாதே, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணும்போது நான் நினச்சிக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த ஆளுக்கும் நம்மள மாதிரி தானே இருக்கும்னு நினைப்பேன்.
இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு என்ன மாதிரி நான் நினச்சிக்கிட்டு ஏன்ட்டா ஒருத்தர் எப்படி பேசணுமோ அந்த மாதிரி நான் மற்றவங்க எல்லாம் பேசுவேன். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் வழியில் நின்றுக்கிறாரு, ஹலோ தள்ளி பையன் அப்படின்னு சொல்ல தோணும். என்ன ஒருத்தர் சொன்னாங்கன்னா நான் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். அதனால் நான் என்ன சொல்லுவேன், சாரி சார் கொஞ்சம் தள்ளுங்க சார்னா அவர் உடனே தேங்க்யூ சார்ன்ட்டு போவார். ஏன்? அவருக்கு ரெஸ்பெக்ட். ஸோ டீல் அதர்ஸ் as if you deal yourself. உன்னை நீ டீல் பண்ணுறது போல் பிறனை. சூப்பர் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பூமியில் எந்த மகானும் பேசினது இல்லையா? ஜீசஸ் சொன்னதில் ஒன்றே ஒன்று ரொம்ப பவர்ஃபுல். உன்னை நேசிப்பது போல் நீ பிறனை லவ் அதர் as you love yourself. ஆமென். கை கொள்ளுவாயா. இது அப்பாவோடதை தான் ஜீசஸ் ரிப்பீட் பண்ணியிருப்பார் தன்னுடைய மலை பிரசங்கத்தில். என் கட்டளைகளை கைக்கொள். ஆமென். இப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஜெனட்டிக் ரீகாம்பினன்ட் இன்ஜினியர், டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. நானோ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அதிலலாம் மனுஷனை தவிர மீதி எல்லாத்தோட நம்ம விளையாடுறோம். காட்டில் உள்ள காட்டு மிருகத்தையும் நாட்டில் உள்ள நாட்டு மிருகத்தையும் எல்லாம் ஃப்யூஸ் பண்ணி பல விதமான ஜந்துக்களை உருவாக்கி நம்ம உருவாக்கணும்னு சொல்லி அதுங்களுக்கு பல பேர் வைக்கிறோம். அது லாஸ்ட்டில் என்ன பண்ணுதுன்னா காட்டு மிருகமாகவும் நடக்க மாட்டுது, நாட்டு மிருகமாகவும் நடக்க மாட்டுது. சில 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 ஜீவராசிகள் இருக்குது, அது வந்து கேனைன், அதுங்க போட்டு அதனுடைய டீத்து பற்கள் காட்டு மிருகத்தினுடைய பற்கள் போலலாம் வச்சு கிராஸ் ப்ரீட் பண்ணி நாட்டு மிருகங்களை உருவாக்கிறாங்க. அது கடிச்சிச்சுன்னா ஒரு புலி கடிக்கிற அளவுக்கு கடிக்குமா. ஆனால் எங்கே இருக்குது? நாட்டில் இருக்குது. மனுஷன் என்ன ஆவான்? அப்படி பண்ணாத. நீ கிராஸ் ப்ரீட் பண்ணுறதுக்கு நான் படைக்கலை. எந்தெந்த ப்ரீட் எப்படி இருக்கோ அதை அப்படி தான் வைக்கணும்னு இன்றைக்கும் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை எதிர்த்து அவருடைய வசனம் குரல் கொடுத்துருக்கு. ஆமென். திஸ் இஸ் த என்ஜின்ஸ் ஆஃப் கிரியேஷன். ஆதியில் படைச்சிச்சே ஒரு என்ஜின், அந்த என்ஜின் தான் அந்த குரல் கொடுக்குது. ஒரு பொருள் பண்ணும்போது நிறைய சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், வார்னிங் சைன்ஸ் போட்டிருக்கோம். இந்த கீபோர்டில் கூட வார்னிங் இருக்கும், இந்த மொபைலில் கூட வார்னிங் இருக்கும், இந்த டிவியில் கூட வார்னிங். இந்த இடத்த தொடாதன்னு போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? ஜென்ரேட்டரில் கூட வார்னிங் இருக்கும், தொடாத. டிரான்ஸ்ஃபார்மரில் வார்னிங், ஏன் தொட்டாத, இந்த இடத்துக்கு உனக்கு ஆக்சஸே, பார்த்துருக்கீங்களா வார்னிங்? அந்த மாதிரி வார்னிங். நீ கிராஸ் ப்ரீடிங் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. நீ பண்ணுற ஒன்றும் தப்பு இல்லை. அதில் வர வியாதியை யார் சமாளிக்கிறது? அதில் ஒரு புது மிருகம் உருவாகுமே, அந்த மிருகத்தை யார் ஹேண்டில் பண்ணுறது? அந்த மிருகம் நாளைக்கு ஹியூமன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சா என்ன பண்ணுவீங்க? ஃபுட் செயின் இருக்குது, ஃபுட் வெப் இருக்குது, ஃபுல்லாக நேச்சர் இருக்குது, எவ்வளோ என்விரான்மெண்டல் திங்ஸ் இருக்குது. ஸ்பாயில் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கெனாட் மிக்ஸ் சீடும் அப்படி தான் பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம அதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம பண்ணுறோம், சாப்பிட்றோம். பார்த்தா உடம்புக்கு நல்லதாக எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ரைட். இது நம்ம படித்தோமா? இந்த கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத படித்தார். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது போல் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவனுக்கு மீதான பொறுப்பு, குடும்பத்துக்கு மீதான பொறுப்பு, சமூகத்தை சார்ந்த பொறுப்பு. இதில் இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் பற்றி, ஃபார்ம் பற்றி படித்தோம். திரும்பி காணிக்கை வர்றதை பற்றி 21ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஆட்டுக்கடாவை கொண்டு வரவன் பாவ நிவர்த்தி மன்னிக்கப்படும், அதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதே போல் சாப்பிட்ற ஃபுட்டு பற்றி சொல்லியிருக்காரு. ஒரு தேசத்தில் நீங்கள் வரும்பொழுது 3 இயர்ஸ் அந்த ஃபுட்டை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அன்றைக்கி இஸ்ரேல் எகிப்துலேருந்து கானானுக்கு வருது இல்லைங்களா? கானானில் கால் வைக்கும்பொழுது, கால் வைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வானத்திலேருந்து மண்ணா வந்துட்ட பிறகு அந்த தேசத்தின் பலனை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பீரியட் இருந்துச்சு. அந்த பீரியட் 3 இயர்ஸ் பீரியட் கொடுத்தார். இதை நீ சாப்பிடாதன்றார். எனக்கு அது புரியவே இல்லை. 3 வருஷமாக ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு லேண்டு வாங்குகிறோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு யூதனாக இருந்தோம்னா நமக்கு இந்த கட்டளை இல்லை. நீங்கள் ஒரு யூதராக இருந்தீங்க, போய் ஒரு 10 ஏக்கர் லேண்டு வாங்குறீங்க. என்ன வாங்குறீங்க? உள்ளே போனால் பயங்கரமான மாந்தோப்பு காய்ச்சி தொங்குது. நீங்கள் ஒரு பழத்தை பறித்து சாப்பிடணுன்னா அங்கே கட்டளை இருக்குது உங்களுக்கு மட்டும். அந்த ஃபார்மர் சாப்பிடுவான், பக்கத்து ஊருக்காரன் சாப்பிடுவான், நீங்கள் சாப்பிடக்கூடாது. எத்தனை வருஷம் சாப்பிடக்கூடாதா? எப்படி இருக்கும் தெரிலையே. ஏன் பைபிளில் போட்டார்? ஏதோ ஒன்று இருக்குது. இந்த இடத்துல போய் இந்த விருத்த சேதனத்தை பற்றி பேசுகிறார் பாருங்க. அந்த தேசத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று எண்ணுவீர்களாக. 3 வருஷம் அது புசிக்கப்படாமல் விருத்த சேதனம் இல்லாததை உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும். பின்பு 4ஆம் வருஷத்தில் அவைகளின் கனிகள் எல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துவதற்கு ஏற்ற பரிசுத்தமாக இருக்கும்.
என்னுடைய ஆலயத்துக்கே அது 4வது வருஷம் தான் வரணும். 5ஆம் வருஷத்தின் அதன் கனிகளை புசிக்கலாம். எப்போவே ஃபஸ்ட்டு என் ஆலயத்தில் கொண்டு வந்து வச்சிரு அப்படின்றார். இன்றைக்கி நான் நிறைய நேரத்தில் யோசித்து பார்க்குறேன், ஜனங்க வந்து அவங்க வீட்டுக்கு எது வேணாவோ அதை கூப்பிட்டு கொடுக்குறாங்க, சர்ச்சுக்கு எடுத்துன்னு போயிடுங்க. தப்பு தப்பு தப்பு. நம்ம யூஸ் பண்ணிட்டு கர்த்தருக்கு தரக்கூடாது. உலகத்தில் எத்தனையோ சபைகள் இருக்குங்க, சர்ச்சிங்க இருக்குங்க. 1000 வருட அரசாட்சியில் ஜீசஸ் எல்லாத்தையும் தான் பேரில் எடுத்துப்பார். எல்லாம் யாருக்கு சொந்தம்? இந்த சர்ச்சு கூட யாருக்கு சொந்தம்? இயேசுக்கு தான். ஸ்டார்ட் பண்ணது நம்மளாக இருக்கலாம், நடத்துறது நம்மளாக இருக்கலாம், லாஸ்ட்டில் யாருக்கு போயிடும்? இயேசுக்கு. ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அவருக்கு தான். காணிக்கைகளின் முதற் பலன் எனக்கு கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. சாப்பாடு எஸ் கொண்டு வந்தார். 5ஆம் வருஷத்தில் புசிக்கலாம், இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், குறி கேட்கக்கூடாது, நாள் பார்க்க கூடாது, தலைமயிரை சுற்றிலும் ஒதுக்காமலும், தாடியின் ஓரங்களையும் கத்தரிக்காமலும், செத்தவனுக்காக சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும், அடையாளமான எழுத்துக்களை டேட்டோ இதெல்லாம் செய்யாமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். இதெல்லாம் வேறு கண்ட்ரியில் பண்ணுவாங்க, வேறு மக்கள் பண்ணுவாங்க, எகிப்தியர் பண்ணுவாங்க, கானானியர் பண்ணுவாங்க. ஆனால் நீ செய்யக்கூடாது என் மகனே. தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசம் இங்கு முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதினாலே பரிசுத்த குலைச்சல் ஆக்காயாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். ஸோ என் ஓய்வு நாள், என் பரிசுத்த ஸ்தலம். பார்த்தீங்களா? 30ஆம் வசனத்தை அண்டர்லைன் பண்ணீங்க. என் ஓய்வு நாள், என் பரிசுத்த ஸ்தலம். மை டபர்னக்கல், மை சபத். என் ஓய்வு நாள், என் பரிசுத்த ஸ்தலம். There is a day, there is a place. There is a holy place, there is a holy day. என் ஆலயம், என் டெபனக்கல், என் ஆசரிப்பு கூடாரம், என் நாள் என்று கர்த்தர் சொன்னார். தீட்டுப்படாதபடிக்கு அஞ்சனம் பார்க்கக்கூடாது. வயதானவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும். ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சொசைட்டி, நியாயத்தை பற்றி பேசினார். இதில் இந்த வசனங்கள் நான் சொன்னது போல் நியாயத்தை பற்றி சில வசனங்கள், சமுதாயத்தை பற்றி சில வசனங்கள், தர்மத்தை பற்றி சில வசனங்களை சொல்லி 19ஆம் அதிகாரத்தை எக்ஸலண்ட்டாக மோசஸுக்கு கொடுத்தாரு. இதை ஏன் லேவியர் ஆகமத்தில் ரிப்பீட் பண்ணுறாருன்னா, இது லேவியர்கள் படிக்கிற புக்லெட். லேவியர்களுடைய டைம் டேபிள் இதில் தான் இருக்குது. லேவியர்களுடைய கரிக்குலம் இது, லேவியர்களுடைய மெட்டீரியல் இது, லேவியர்களுடைய புக் இது, லேவியருடைய டிகிரி கோர்ஸ் இது. நீ மனப்பாடம் பண்ணி அதை மற்றவர்களுக்கு சொல்லித்தா என்றார். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறீங்க? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செய்கிறேன். கண்ணை மூடி பேசலாமா? நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பிஸ்னஸில் பண்ணுறேன், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் என் வீட்டில் பண்ணுறேன், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் மினிஸ்ட்ரியில் பண்ணுறேன், உலகத்துக்கு முன்னாடி சமுதாயத்துக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பண்ணுறேன், சமுதாயத்துக்கு முன்னாடி நான் தர்மம் பண்ணுறேன், சமுதாயத்துக்கு முன்னாடி என்னை போல் மற்றவனை நேசிக்கிறேன். அப்பா உங்கள் ஓய்வு நாளை நான் ஆசரிக்கிறேன்ப்பா, உங்கள் ஆலயத்துக்கு நான் வந்துடுறேன். ஆமாம், என் பெற்றோரை நான் கனம் பண்ணுறேன்ப்பா, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கார், அத்தனையும் நான் செய்கிறேன்ப்பா, இது செஞ்சால் எனக்கு நல்லதுன்னும் போது நான் செய்கிறேன் என்கிற எண்ணத்தோடு நாம் நிற்போம் என்றால் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம் அனைவரும் எழுந்திருந்து பாடலை பாடி தேவநாமத்தை மைப்படுத்தும். உம்மை நான் நேசிப்பேன், உம்மை நான் நேசிப்பேன், உம்மை நான் நேசிப்பேன், பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டாள், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டாள், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே.
அப்பா பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. அப்பா இந்த காலை வேலைக்காக நன்றி தகப்பனே. இந்த காலை வேலையில் ஆவியானவரே அப்பா நீங்கள் எங்கள் மத்தியில் அப்பா லேவியராகவும் 19வது அதிகாரத்தின் மூலமாக அப்பா பரிசுத்தத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணுன்றதை நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. ஆவியானவர் தாமே அப்பா இந்த வேலையில் என்னை மறைத்து நீங்கள் பேசுவீராக. அப்பா உம்முடைய வார்த்தையை அப்பா எங்களுக்கு நீங்கள் தருவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலும். லேவியராகவும் 19வது அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனம் 2. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தரும் ஆகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இந்த அதிகாரம் முழுவதிலும் நம்ம பார்க்குறோம் பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். முதலாவது அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அதை ஒப்புக்கொள்ளணும். பரிசுத்தமாக வாழணுன்றதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் தேவனாக இருக்கிறாரு. அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால தான் நாமும் பரிசுத்தராய் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்மளே இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த உலகத்தின் காரியத்தில் இருந்து நம்ம தான் நம்ம பிரிந்து வாழ வேண்டும். உலகத்தில் இருந்தாலும் நம்ம தனித்துவமாய் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பரிசுத்தமாக வாழணும். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய வாயினால் நிறைய பாவம் செய்கிறோம். நம்ம தேவையில்லாத வார்த்தையில் நம்ம பேசிடுறோம். அதே போல் நம்மளுடைய சிந்தையில் செய்கிறோம். இருதயத்தில் எவ்வளோ நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்தத்தை குறித்து தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நம்மளுடைய செயலில் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோன்றத மற்றவங்க பார்க்கும்படியாக நம்ம காட்டணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இதெல்லாம் மட்டும்தான். அப்போது பரிசுத்தத்தை நம்ம கடைப்பிடிக்கும் போது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது, பரிசுத்தமான நடக்கையை நாம் காத்தும் கொள்ளும்போது ஆண்டவர் நம் தேவன் என்று நம்ம விளங்க செய்கிறோம். இன்றைக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய சூழ்நிலையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நம்ம நடந்திருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்ம ஈடுபட்டு இருக்கலாம். ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் பரிசுத்தமாக வாழணுன்றது மட்டும்தான். நம்ம நிறைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பரிசுத்தமாக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு, பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. 1 பேதுரு 1:14 நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்கிறாரு. அதே போல் யோசுவா 3:5 சொல்லியிருக்காரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அதே போல் நம்ம பார்க்குறோம் சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று. இது போல் ஆண்டவர் நிறைய வசனங்களை சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய இருதயத்தில் நம்ம நடக்கிற நடக்கையில் ஒவ்வொன்றிலும் நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். நம்ம எல்லாரும் முன்பதாக முழங்கால் படியிட்டு நம்ம எந்தெந்த விஷயத்தில் நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோமோ இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து நம்ம பரிசுத்தமான வாழ்க்கையில் நடக்க நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாம். உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டாள், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டாள், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே.
எங்க மத்தியில அப்பா நீங்க இருக்கீங்க இயேசுவே. ஆவியானவரே அப்பா உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே அப்பா, இந்த நேரத்துல அப்பா ஆவியானவரே அப்பா எங்களுக்குள்ள உம்முடைய பரிசுத்தத்தை நீங்க ஊற்றுவீராக தகப்பனே. அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்க அப்பா நீர் எப்படி அப்பா இருந்தீரோ அதே போல தகப்பனே அப்பா எங்களை காண்கிறவர்களும் அப்பா உம்மை காணட்டும் தகப்பனே. ஆவியானவரே எங்களுக்குள்ள அந்த பரிசுத்தத்தை ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவரே அப்பா எங்களை நீங்க ஆளுகை செய்வீராக. அப்பா இன்றைக்கும் தகப்பனே எங்களுடைய ஒவ்வொருவருடைய குறைகள் குற்றங்களை நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவே. அப்பா எங்களுடைய கண்களினால, எங்களுடைய இருதயத்தினால, எங்களுடைய நடக்கையில அப்பா எங்களுடைய கைகளினால எந்தெந்த அப்பா சூழ்நிலையில நாங்க அப்பா உமக்கு விரோதமாய் அப்பா செய்திருந்தாலும் அப்பா இன்றைக்கு அப்பா எங்களை நீங்க மன்னிப்பீராக தகப்பனே. அப்பா உம்முடைய பரிசுத்தத்தை நாங்க காத்து கொள்ள அப்பா எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுவீராக. அப்பா சத்ரு எந்த விதத்திலும் அப்பா எங்களை வஞ்சிக்காதபடிக்கு அப்பா எங்களை நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்தமாய் வாழ அப்பா பரிசுத்த பிள்ளைகளாகி அப்பா அப்பா எங்களை நீங்க மாற்றுவீராக. இன்னும் அதிகமாய் தகப்பனே எங்களுக்குள்ள நீங்க பரிசுத்தத்தை இந்த வேளையில நீங்க ஊற்றுவீராக. அப்பா பரிசுத்த அலங்காரத்துடனே அப்பா கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று நாங்க பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களுடைய ஒவ்வொரு அப்பா நாங்க இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தகப்பனே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பரிசுத்தத்தை இழக்காத படிக்கு தகப்பனே அப்பா எங்களை அப்பா டைவர்ட் பண்ணாலும் ஆவியானவர் நீங்க எங்களை போதித்து நீங்க நடத்துவீராக. இன்றைக்கு அப்பா உம்முடைய பரிசுத்தத்தை நாங்க உடுத்தி கொள்றோம் தகப்பனே. அப்பா அந்த கிருபை அப்பா இந்த வேலையில எங்க ஒவ்வொரு மீது நீங்க அப்பா ஊற்றுவீராக. அப்பா இந்த வேலையில நாங்க செய்த ஒவ்வொரு குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை அப்பா உம்முடைய ரத்தத்தினால கழுவி அப்பா நீங்க எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தீரோ அதே போல வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அப்பா உம்முடைய பரிசுத்தத்தை அப்பா இந்த வேலையில எங்க மத்தியில நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. அப்பா முற்றிலுமா எங்க ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.